Taste the Daily. தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் சென்ற மாநகர பேருந்தை தனியார் பேருந்து ஒன்று முந்தி செல்ல முயன்றபோது மற்றொரு தனியார் பேருந்து அதிவேகமாக வந்து 2 பேருந்துகளையும் முந்திச் செல்ல முயன்ற பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து 2 தனியார் பேருந்துகளும் புறப்படும் நேரம் 9 நிமிடங்கள் தான் வித்தியாசம் என்பதால் யார் முதலில் சென்று பயணிகளை ஏற்றுவது என்ற போட்டியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பேருந்தை இயக்கியுள்ளனர். தனியார் பேருந்துகளின் போட்டியில் எதிரே காரில் வந்தவர் மரண பயமடைந்தார். வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய 2 தனியார் பேருந்துகளை பறிமுதல் செய்தனர். ஆட்சிக்கு வந்த நாள் முதல் விவசாயிகளை நம்ப வைத்து மோசடி செய்து வரும் விடியா திமுக அரசு மீண்டும் விவசாயிகளின் வயிற்றில் அடித்தது அம்பலமாகியிருக்கிறது. 4 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரமாக விளங்கும் வைகை அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக கடந்த 3ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. மொத்தம் 120 நாட்களுக்கு நீர் திறக்க அரசாணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தேனி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் வினாடிக்கு 900 கன அடி நீர் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை நம்பி விவசாயிகள் தங்களது நிலத்தை தயார் செய்ய தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வினாடிக்கு 569 கன அடி நீர் மட்டுமே திறக்கப்பட்டது. அதிலும் 69 கன அடி நீர் மதுரை மாநகர குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது. தமிழக அரசின் அரசாணையில் 900 கன அடி நீர் திறக்கப்படும் என குறிப்பிடப்பட்ட நிலையில் 500 கன அடி நீர் மட்டுமே திறக்கப்பட்டதால் கடைமடைக்கு நீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. விளம்பர அரசின் நாடகம் வெளியானதை தொடர்ந்து 819 கன அடி நீர் திறக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே வங்கியில் அடகு வைத்த நகைகளின் எடை குறைப்பு தொடர்பாக நகை மதிப்பீட்டாளரை மட்டும் கைது செய்தது ஏன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பிள்ளையார்பட்டியில் உள்ள வங்கியில் பல நபர்களின் நகைகள் வெட்டப்பட்டும் ஒட்டப்பட்டும் இருப்பது தெரியவந்தது. குறிப்பாக படிப்பறிவு இல்லாத பாமர மக்களின் நகைகளில் மட்டும் மோசடி செய்துள்ளது தெரியவந்துள்ளது. வங்கியில் 80க்கும் மேற்பட்ட நபர்களிடம் அடகு நகையில் மோசடி நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் நகையை இழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேடைக்கு மேடை திராவிட மாடல் என பொம்மை முதல்வர் தம்பட்டம் அடித்து வரும் வேளையில் திமுக எம்எல்ஏ எஸ் சந்திரன் தனது சாதி பெருமையை பேசி வாக்கு சேகரித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. விடியல் விடியல் என விளம்பரம் செய்து அனைத்து சமூக மக்களின் வாக்குகளை பெற்று திருத்தணி தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் எஸ் சந்திரன் மறந்தும் கூட அந்த தொகுதி பக்கம் திரும்பி பார்ப்பதில்லை. இந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சந்திரன் 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் சாதனை என சொல்வதற்கு எதுவும் இல்லாததால் தனது சமூகத்தின் பெருமையை சொல்லி வாக்கு கேட்டு வருகிறார். பொம்மை முதல்வர் சாதி அடிப்படையிலேயே தன்னை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்திருப்பதாக சொல்லி திமுகவின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறார். இப்படி சாதி சொல்லி வாக்கு கேட்பதுதான் திராவிட மாடலா? சாதனையை சொல்ல திராணியற்றவர்கள் சாதியை சொல்கிறார்களே என பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நான் திருத்தணி எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ. நான் பார்த்தா மாவட்ட செயலாளராக இருக்கேன். நான் வெளியால் யாரும் கிடையாது. நானும் சொந்தக்காரர் தான். நானும் எங்கள் அப்பா பேர் சண்முகம் பேர். அவரே சங்கம் வச்சு நடத்தின ஒரு திருத்தணியில் இருக்க சுத்துப்பட்டு கிராமம் பூரா அமாவாசை கூட்டம்னா அவர்கிட்ட தான் உட்காருவாங்க. ஏன்னா இந்த பக்கம் பொன்னங்குப்பத்தில் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பாக எதுக்காக போட்டார்னா எம்எல்ஏவை இந்த இடத்துல போடணும், இவர் இவங்க பேக்ரவுண்ட் இருக்குது, இவர் அவங்ககிட்ட பேசி நமக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு போட்டிருக்காரு.